ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் முகபத் ராய். சரியா, லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 லெக்சர் பார்த்துருப்போம் செட்ஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது சாப்டர், அதுக்கு அடுத்த சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபைன். சரி, செட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் ரிலேஷன் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக புரியும். ஓகேவா, செட்ஸை அடிப்படையாக வச்சு அதுக்கு அடுத்தடுத்து போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரியா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு இது இருக்குது. சரியா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் யாருன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அவரை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். கார்ட்டீசியன் அப்படின்னு நம்ம சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெனே டெக்கார்ட்ஸ். சரிங்களா, அவரோட பிளேனை தான் நம்ம என்ன சொல்லணும், கார்ட்டீசியன் பிளேன்னு சொல்லுவோம். அவர் உருவாக்கின ப்ராடக்ட் தான் இங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஹீ இஸ் அ கிரேட் மேத்தமெட்டிஷியன். அதே மாதிரி வந்துட்டு ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் அவரோட சர்டன் தியரம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு நல்ல ஒரு இது பார்த்தீங்கன்னா டெக்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஒரு பெரிய ஒரு மேத்தமெட்டிஷியன். இந்த டெக்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சயின்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒவ்வொரு சைனோட மாறுபாடையும் வச்சு அந்த ரூட்ஸ் வந்து ரியலாக, இமேஜினரியாக, நெகட்டிவ் ரூட்ஸாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். பெரிய மேத்தமெட்டிஷியன். அவரோட பேர் தான் வந்து ரெனே டெக்கார்ட்ஸு. அவரோட ப்ராடக்ட் அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகேவா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஓகே சரி. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, புது சாப்டரில் போகலாம். ஓகே, டெஃபனிஷன். சரியா, எப்போவுமே இந்த இதுக்குள்ளே போகணும், டெஃபனிஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா, டெஃபனிஷன் என்ன? சரியா, given two non-empty set A and B. சரியா, the set of all ordered pairs. சரியா, x, y where x belongs to A, y belongs to B is called Cartesian product. என்ன சார், புக்கில் இருக்கிறது அப்படியே அதே மாதிரி எழுதி படிக்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா அதுதான். அதை நான் சொல்கிறேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். சரி, கிவன் டூ நான் எம்டி செட் அப்படின்னா நில் செட்டு தான் எம்டி செட். நான் எம்டி செட்னா அது ஒரு ஃபைனைட் செட் அல்லது இன்ஃபைனைட் செட். எந்த செட்டாக வேணும்னா நான் எம்டியாக இருக்கக்கூடாது, நில் செட்டாக இருக்கக்கூடாது. அப்படி 2 செட் இருக்காமா, ஏ அண்டு பி. த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். சரியா, ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ், ஒய் தான். அதை தான் அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வரதுக்கு பண்ணுற ப்ராடக்ட் பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிறது ஏங்கிற செட்டுக்குள்ள பிலாங்கிங்காக இருக்கும், ஒய்ங்கிறது பிங்கிற செட்டுக்கு பிலாங்கிங். எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இன்னும் நல்லா புரியும். சரியா, அதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. இப்போ மேத்தமெட்டிக்கலாக அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? மேத்தமெட்டிக்கல்னாலே வந்து நம்ம இந்த இதெல்லாமே செட் தியரி தான். அதாவது இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா செட் தியரி வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ரிலேஷன் இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். Function is a foundation of higher mathematics, calculus. சரியா, நீ வாழ்க்கையில் நீ அடுத்தது நீ படிக்க போகிறது இங்கேருந்து நீ அடுத்தது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் தான் எடுத்திருக்க. பயோ மேத்ஸாக இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் மேத்ஸ் எதாக இருந்தாலும் இருக்கும். எப்படி பார்த்தா ஒன்று இன்ஜினியரிங் ஃபீல்டு போவேன், மெடிக்கல் ஃபீல்டு போனால் ஓகே ஃபைன். அப்போவும் இந்த நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் சப்போஸ் இந்த இதில் போனேன், இன்ஜினியரிங் ஃபீல்டு போனேன், இல்லை பிஎஸ்சி மேத்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ படிக்கிற ஃபிசிக்ஸ் படினா ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி பார்த்தாலும் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷன் தான் கால்குலஸே. கால்குலஸோட ஃபவுண்டேஷனே ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் என்ன ஒன்று தெரியாமல் உன்னால் போக முடியாது. இப்போ ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் அடுத்த ட்ரிக்னாமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் தான் கேல்குலஸே. சரியா, ஃபங்க்ஷன்ஸ் தெரியாமல் உன்னால் ஃபங்க்ஷன் தான் உண்மையாக சொல்லப்போனால் மேத்தமெட்டிக்கலோட ஃபவுண்டேஷன். அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸோட பேஸே, ஹையர் மேத்தமெட்டிக்ஸோட பேஸே என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஓகேவா, சரி. இப்போ வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்குறோம். ஓகே, நம்ம அதுக்கு போகலாம். சரி, மேத்தமெட்டிக்கலாக இப்படி ஏ கிராஸ் பி அப்படின்னா எக்ஸ், ஒய் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் அந்த செட்டு. சச் தட் எக்ஸ் பிலாங்கிங்ஸ் டு ஏ, அதில் வந்து அந்த பேரில் வந்து எக்ஸுங்கிறது ஏங்கிற அந்த செட்டுக்கு பிலாங்கிங்காக இருக்குமாமா, ஒய்ங்கிறது வந்து பிங்கிற செட்டுக்கு பிலாங்கிங்காக இருக்குமாமா. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் இருக்குது. சரி, எக்ஸாம்பிள் ஏ வந்து 1 2 3, பி வந்து 4, 5. இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஏ கிராஸ் பி அப்படின்னா இது 1 தான் அப்படி எழுதுறப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் ஓகே ஃபைன். 1, 4, 1ஐயும் 4ஐயும் நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணி ஒரு இதில் போடுறேன், ஒரு ப்ராக்கெட்குள்ளே போடுறேன். 1, 5 திரும்ப ஒரு ப்ராக்கெட். அடுத்தது 2, 4, 3, 4. இதை பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் ஆர்டர்டு பேர்ஸாக எழுதுகிறேன். சரியா, அடுத்தது 2, அதாவது 2, 4, 3, 4, 2, 4, 2, 5. அடுத்தது 3, 4, 3, 5.
ஓகே, இது ஏ கிராஸ் பி. திரும்ப பி கிராஸ் ஏ அப்படின்னா என்னென்னா 4-1 4-2 சரியா. அடுத்தது 4-2 இல்லை 4-1 4-2 4-3. அடுத்தது 5-1 5-2 5-3. இது வந்து பியிலிருந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் தான் சரியா. இல்லைன்னா உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து ஆர்டர் பேர்ஸ். அது அடுத்தது எழுதியிருப்பேன். இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு பி. ஏ செட்டும் பி செட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா மட்டும்தான் அது ரெண்டையுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஈக்குவலாக வரும், இல்லைன்னா வராது சரியா. அது உள்ள வச்சிருக்க எலமெண்ட்ஸை வச்சு புக்கில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இது நான் எழுதின டெஃபினேஷன் ஓகேவா. இதுக்கு அடுத்தது ரெண்டாவது இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. என் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன? என் ஆஃப் ஏனா என்ன? ஓகே, என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ சரியா. நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ. அதாவது இப்போ பாரு, இப்போ இதுதான் இதெல்லாம் தான் தேவை. இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு என்னென்னா ஏ வந்து 1 2 3 இருக்குது. என் ஆஃப் ஏனா என்னது? இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட் இருக்குது சரியா. இப்போ என் ஆஃப் பின்னா என்னது? இங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது. என் ஆஃப் ஏ வந்து அப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்னது? 3. என் ஆஃப் பிங்கிறது 2 சரியா. அப்போ என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன. அதனால் ஃபங்க்ஷன்ஸே நம்ம இப்போ தான் போகிறோம். ஆனால் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். அதை தெரியாமல் தான் நம்ம படிச்சுருக்கோம். மேத்தமெட்டிக்ஸே பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி ஓகேவா. அது தெரியாமல் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆனால் என் ஆஃப் ஏ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் அது ஃபங்க்ஷனே தெரியாமல் தான் அதை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். சில ஃபங்க்ஷன்ஸே நம்ம இனிமேல் தான் படிக்க போகிறோம். ஆனால் அதுவே ஒரு ஃபங்க்ஷன் தான் சரியா. சரி ஓகே, அது நம்ம ஃபர்தராக போகிறப்ப நீங்கள் ஃபர்தராக ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிடும் ஓகேவா. இப்போ நம்ம என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே. சரி, இப்போ என் ஆஃப் ஏ அப்படின்னா என்னது? 1 2 3 இருக்குது. அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் ஏ 3 சரியா. என் ஆஃப் பி என்னது? 2 சரியா. அப்போ இங்கே பாரு, இதில் இதுதான் ப்ராப்பர்ட்டி சரியா. என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இது ஜென்ரலாக சொல்கிறான். n of a which is equal to p, n of b which is equal to q. அப்படி இருந்தால் அந்த அதாவது ஒரு ஏங்கிற செட் இருக்குது, அதில் p அளவுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது, p எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு n of b, அதாவது பின்னு ஒரு அந்த செட் இருக்குது, அதில் q எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா n of a cross b, அதை ரெண்டையும் கிராஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் அது எப்படி இருக்குமாம் அந்த செட்டோட ஒரு மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக்யூவாக ஃபார்ம் ஆகும். பிக்யூனா அதோட மல்டிபிள் பிக்யூவாக ஃபார்ம் ஆகும். அதோட பியூட்டியை நம்ம முன்னாடி அந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்த்துடலாம். என்னன்னு பாரு, ஏ பாரு 3 எலமெண்ட் இருக்குது, பி பாரு 2 எலமெண்ட் இருக்குது, 4,5 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி பாரு 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்குது. 3 × 2 6. அப்போ என்ன எத்தனை எலமெண்ட் இருக்குது பாரு? ஏ வந்து 3 எலமெண்ட்டு, பி வந்து 2 எலமெண்ட்டு. அப்போ ஏ கிராஸ் பி எவ்வளவோ 6 எலமெண்ட் இருக்குது. அவ்வளவு தானே. 3 × 2 அதே மாதிரி தான் இங்கே இது அதே மாதிரி இங்கே போடு. என் ஆஃப் ஏ வந்து இங்கே 3 எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோ. என் ஆஃப் ஏ வந்து பி வந்து இங்கே 3, என் ஆஃப் பி வந்து 2. அப்படின்னா இங்கே என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னவா வரும்? 3 × 2 6. அவ்வளோதான். இதோட ப்ரூஃபே அவ்வளோதான். சூப்பரா ரைட். அடுத்தது சரி, இது வந்து ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ். இப்போ நம்ம நம்ம 2 செட்டுக்கு படித்தோம்னா டிப்ளெட்ஸ், 3 செட்டுக்கு படிக்கணும் ட்ரிப்ளெட்ஸ், ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ் சரியா. அதாவது ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ்னா ஏ கிராஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏ கமா பி கமா சி சரியா, சச் தட் ஏபிசி பிலாங்கிங்ஸ் டு ஏ. ஹியர் ஏபிசி இஸ் கால்டு ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ். ஏபிசி விச் இஸ் கால்டு ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருப்பேன், ஃபர்தராக பார்ப்போம் சரியா. எக்ஸாம்பிள், ஏங்கிற செட்டு வந்து 1,2 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த செட்டை வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ பண்ணுறேன் சரியா. இது இப்போ வந்து மொத்தமாக ஏ கிராஸ் ஏ மொத்தமாக நான் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சதுனால எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ பண்ணுங்கள் சரியா. அதுக்கப்புறம் அந்த ஏ கிராஸ் ஏ பண்ணதை இன்னொருக்கு அந்த ஏங்கிறது 1 2 அது கூட நீங்கள் பண்ணினா என்ன வரும் அப்படின்னா 1,1,1 1,1,1,2 1,2,1 1,2,1 2,1,2 2,1,1 2,1,2 2,2,1 2,2,2 இந்த அதாவது இந்த 8 இது வரும் சரியா. இந்த 8 இது ஏன் வருது அப்படிங்கிறது அதுக்கும் அதுதான் ஏ கிராஸ் ஏ. அதுக்கு ஏன் அப்படின்னா அதான் நம்ம முன்னாடியே படித்தோம்ல 2, ஆர்டர் பெர்சன் 2, பிக்யூ. இது பாரு 2 அது 2 அது 2 2 கியூப். அப்போ 2 கியூப் என்னது 8.
அது அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ். இது எல்லாமே ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் பற்றி இவ்வளவு தான் 11க்கு தேவை. 12th இன்னும் கொஞ்சம் ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ்லாம் அட்வான்ஸாக வரும். சரியா? அதே மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் இன்னும் அட்வான்ஸாக படிப்போம் 1 to 1. இதில் வந்து சும்மா சிம்பிளாக ஜென்ரலாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த லெக்சர் மட்டும்தான் வந்து கான்செப்சுவல் லெக்சராக இருக்கும். என்னென்ன கான்செப்ட், பேசிக், ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்த லெக்சர்ஸ் பூரா ப்ராப்ளம் பேஸ்டு. ஃபங்க்ஷன் அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷனே போகிறப்ப சொல்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே சரி. இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முடிச்சது. அடுத்தது ரிலேஷன். சரியா? ரிலேஷன்னா என்ன? நம்ம சொந்தக்காரங்களாம் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம பொதுவாக ரிலேஷன்னா என்ன சொல்லுவோம்? சொந்தக்காரங்களை நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்களாம் என்னோட ரிலேஷன் சொல்லுவோம். எங்கள் அம்மா சொந்தக்கார அது எங்கள் ரிலேஷன். என் ஃபேமிலி அதெல்லாம் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கலாக ரிலேஷன்னா என்ன? ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனா என்ன? தொடர்புகள். இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரியா? அப்போ தானே ஒரு இது ரிலேஷன் அப்படின்னு. இந்த ரிலேஷன் தான் ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு ரிலேஷன் ஒவ்வொன்றும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதான் அந்த ரிலேஷன். இதை பேஸ் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஸ்லாம் உருவாகுது. சரியா? அதுதான் ரிலேஷன் தான் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனாக மாறும். சரியா? ஃபங்க்ஷன் தான் கேல்குலஸ் ஹையர் ஃபங்க்ஷன் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை. சரியா? அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ ரிலேஷன். சரியா? டெஃபனிஷன். ஓகே டெஃபனிஷன். ரிலேஷன் ஆர் ரிலேஷனோட நோட்டேஷன் ஆர். இங்கே ஆருங்கிறது ரியல் நம்பர், ரிலேஷனோட இது ஆர். ஓகே. ஃப்ரம் ஏ non-empty set of A. From a non-empty set of A. சரியா? From a non-empty set of A to non-empty set of B. non-empty set அப்படின்னா அந்த செட்டு வந்து ஒன்று ஃபைனிட் அல்ல இன்ஃபினிட். சத்தியமாக அந்த செட் என்னவாக இருக்காது, நில் செட்டாக இருக்காது. அதுதான் நான்-எம்டி செட். எந்த எலமெண்ட்டுமே இல்லாமல் இருக்காது. நான்-எம்டி செட்னா அதுதான். எம்டியாக அது இல்லை, ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 இருக்கலாம், 9 12 13 அந்த மாதிரி ஏதோ ஒரு எலமெண்ட்டு, ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸு இல்லை ரியல் எந்த, ஆனால் எம்டியாக இல்லை. அதுதான் நான்-எம்டி செட். A relation R from a definition அதோட ரிலேஷனோட டெஃபினிஷன். ரிலேஷன் R from a non-empty set A to non-empty set B is a subset of the Cartesian product. அதாவது ஒரு ரிலேஷனுங்கிறது நீ எப்படி டிஃபைன் பண்ணுற அப்படின்னா, ஒரு அதாவது ஏ செட்லேருந்து பி செட்டுக்கு ஒரு ரிலேஷன் நீ எடுக்கிற அப்படின்னா அது அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ஆர்டர் பேர்ஸ். அந்த இதுக்குள்ளே தான் நீ ரிலேஷன் எடுக்க போகிற. அதாவது சப்செட் ஆஃப் அந்த ஆர்டர் பேர்ஸ்குள்ளே இருக்க அந்த ஆர்டர் பேர்ஸ் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற சப்செட்டை தான் எடுக்க போகிற. சரி, அதுதான் உன்னோட ரிலேஷன். ஓகே. அதுக்கு ரிலேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு. இல்லை ரிலேஷன் இது வந்து ஜென்ரலாக ஒரு ரிலேஷன். இது ஒரு ரிலேஷனாக இருக்குது. நான் ரிலேஷனை உனக்கு இப்போ எப்படி ரிலேஷன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. சரியா? 1, A 2, B 3, B இதெல்லாம் ஒரு ரிலேஷன். இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு டொமைன். இந்த டொமைன், கோடொமைன், இமேஜ், ரேஞ்ச் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸில் வரும். இந்த ரிலேஷன்லேருந்து தான் ஃபங்க்ஷனே உருவாக போகுது. அப்போ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டொமைன், இமேஜ், ரேஞ்சு, கோடொமைன். இப்போ இந்த இடத்துல கோடொமைன்கிற வார்த்தை வரல, அது போகிறப்ப நம்ம பார்த்துப்போம். சரியா? இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன் 1, A 2, B இது ஒரு ரிலேட்டடுன்னு கொடுத்துட்டான். ஜென்ரலாக கொடுத்தான், ரிலேட்டடுன்னு கொடுத்துட்டான். இப்போ இதோட டொமைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஏன் இதை டொமைன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏலேருந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஒரு செட்டு வந்து ஏ அண்டு பியாக இருக்குது. சரி, அதோட கிராஸ் ப்ராடக்ட் தான். அவன் முன்னாடி ரிலேஷன் என்னது, ஏ கிராஸ் பியோட சப்செட் தான் ரிலேஷன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? அப்போ இந்த 1 2 எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும், ஏலேருந்து வந்திருக்கும். ஏன்னு பாரு, 1, A 2, B 3, B அப்படின்னு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த முதல்ல இது வர்றது எப்படியா இருக்கும், ஏ கிராஸ் பியில் ஏலேருந்து தான் வந்திருக்கணும். சரியா? அப்போ வந்து டொமைன் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க இதோட அதுதான் டொமைன். கோடொமைன்கிறது பி. ஆனால் இப்போ கோடொமைனை பற்றி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறப்ப தான் அந்த கோடொமைன்லாம் பற்றி படிப்போம். அதுவும் வந்து +1 ஃபங்க்ஷனுக்கு கோடொமைன் அதெல்லாம் இருக்கான்னு தெரில. இது +2 ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் அதெல்லாம் வரும். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு பேஸ் தான் வரும். சரியா? ஆனால் இப்போ அதாவது டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸாக இருக்கிறது டொமைன். இந்த கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிறது டொமைன். சரியா? அடுத்தது இமேஜ் ஆஃப் ஆர். பாரு, இமேஜுக்கும் ரேஞ்சுக்கும் சூப்பரான வித்தியாசம் இருக்குது. இமேஜ் ஆஃப் ஆர்னா என்னென்னா, அது வந்து உனக்கு அந்த இந்த இது டயக்ராம் இருக்குது. என்ன டயக்ராமு, ஏரோ டயக்ராம். அதில் இன்னும் எக்ஸ்பிளைன் நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுவும் இருக்குது, ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ
டொமைன் ஆஃப் ஆர், சரி டொமைன் ஆஃப் ஆர் சொல்லிட்டேன். இமேஜ் ஆஃப் ஆர் அப்படின்னா இந்த இது வந்து எதுக்கு இதோட இமேஜ் ஒன்னோட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ. அது அந்த ஒன்று வந்து அங்கே தான் போகுது. அது நம்ம இப்போ பார்க்குறப்ப தெரியல. அது கிராஃபில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கிருந்து நீ ஒரு இதை கொடுத்தீங்கன்னா அது அங்கே போகும். ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் இருக்குது, நிறையா இருக்குது. சரியா? அதே மாதிரி கால்குலேட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் தான் பியூட்டி. ஓகே ஓகே போகலாம். சரி, அப்போ இமேஜ் ஆஃப் ஆர், இமேஜ் ஆஃப் இந்த இதோட இமேஜ் என்ன? ஒன்னோட இமேஜ் ஏ. சரியா? ரெண்டோட இமேஜ் என்ன? பி. மூணோட இமேஜ் என்ன? அதுவும் பி தான். சரியா? அப்போ ரேஞ்ச் என்ன? மொத்தமாக அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே? ஒன்னோட இமேஜ் வந்து ஏ, டூவோட இமேஜ் பி, த்ரீயோட இமேஜ், அது ரேஞ்ச் என்ன? ஏபின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல்கிறேன். அதோட மொத்த ரேஞ்சு பாரு எங்கே இருக்குது? அந்த செகண்ட் அதான் கோடோமைன்கிற அந்த இது தேவை, அந்த கான்செப்ட் தேவை. இப்போ சொல்கிறேன். இப்போ நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. நீ எப்படி பார்த்தாலும் ஹையர் செகண்டரி போகல, அப்போ செகண்ட் இயர் +2 படிப்பேன். அப்போ +2 படிக்கிறப்போ உனக்கு என்ன அந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் எடுக்கிறப்ப உனக்கு இது எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போவே நான் அதை போட்டு உனக்கு சொல்லி உன்னை குழப்ப விரும்பலை. சரியா? நீ சிபிஎஸ்சியில் +1 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா போட்டு இப்போ ரொம்ப போட்டு குழப்பிக்காத, சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? டொமைன் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்க எலமெண்ட்ஸு, இமேஜ் அப்படின்னா அதோட இமேஜஸ், இதுக்கான இமேஜஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகிறதோட இது இங்கே போட்டால் அது அங்கே போகும். அப்படி அது கிராஃப்லலாம் நம்ம பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். சரியா? ஓகே ஃபைன், இது முடிஞ்சது. சரியா? அடுத்து போகலாம். சரி, ஏரோ டயக்ராம் வந்துடுச்சு. சரியா? ஏரோ டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏரோ டயக்ராம்னால என்ன அப்படின்னா, நீ 10th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏரோ டயக்ராம்னா ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு நம்ம அந்த ஏரோவை வச்சு ரெப்ரசன்டேட் பண்ணுற டயக்ராம் தான் ஏரோ டயக்ராம். சரி, இங்கே ஒரு ஏரோ டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன் பாரு. ஓகே, 1 2 3 ஏபி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ பாரு, இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். இஃப் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, n ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, PQ total number of relation P2 power PQ. இதுவும் நான் சொல்லிட்டேன் ஃபர்தராக. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள். சரி சரி, ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். A ஈக்குவல் டு 1,2, B ஈக்குவல் டு ஏபி. சரியா? A கிராஸ் B, A கிராஸ் B இங்கே என்னது? 1,A 1,B 2,A 2,B. சரியா? ஹியர் n ஆஃப் ஏ என்னது? உனக்கு n ஆஃப் ஏ இங்கே என்னது? 2 சொல்லிடுவேன். n ஆஃப் பி என்னது? 2. n ஆஃப் ஏ கிராஸ் பி 4. சரியா? இப்போ ப்ரூஃப் என்ன? ப்ரூஃப் பாரு, இந்த ரிலேஷனுக்கான ப்ரூஃப். ஒரே செகண்டு. ப்ரூஃப் அந்த அந்த அதாவது வந்து இந்த 2 power PQ அப்படிங்கிற ரிலேஷன், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன். அதாவது 2, PQங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷனோட ப்ரூஃப். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாரு. ஒரு ரிலேஷன் நான் இப்போ சொல்லிட்டேன், இதெல்லாம் தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். எத்தனை பாசிபிள் ரிலேஷன் இருக்குது ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இது பண்ணுறப்ப எத்தனை, அதுக்கான ப்ரூஃப் தான் இதில் ஃபர்தராக. ஓகே சூப்பர், ரைட்டு. பாரு, ஏங்கிறது 1 2 இருக்குது, பிங்கிறது ஏபி இருக்குது, அது ட்ரூவான்னு பார்ப்போம். அதாவது இங்கே என்னென்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ, n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு PQ. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன், பாசிபிள் எழுத மிஸ் பண்ணிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ரிலேஷன் வந்து 2 power PQ இப்படின்னு இருக்குது. இது ட்ரூவா பார்ப்போம். சரி, இப்போ பாரு, n ஆஃப் ஏ 2, n ஆஃப் பி வந்து 2, n ஆஃப் பியும் 2. சரியா? ஏ கிராஸ் பி என்னது? கண்டிப்பாக 4 தான் வரும். ஓகே ஃபைன். இப்போ பாரு ப்ரூஃப் பாரு, அந்த 2 power PQக்கு ப்ரூஃப் பாரு. இப்போ வந்து ரிலேஷன் ஆர், இதில் என்னென்ன ரிலேஷன் இது பண்ணலாம் அப்படின்னா, 1,A அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன், 1,Bங்கிறது ஒரு ரிலேஷன், 2,A 2,B இப்படி ஒரு 3 ரிலேஷன் இது பண்ணலாம். சரி, 4 ரிலேஷன் இது பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டபுளாக பண்ணலாம். அதுவும் ஒரு ரிலேஷனாக தான் இருக்கும். 1,A 1,B அது ஒரு ரிலேஷனாக இருக்கும். 1,A 2,A அந்த மாதிரி ரிலேஷனாக இருக்கும். 1,A 2,B அப்படி ஒரு ரிலேஷனாக இருக்கும். சரியா? அடுத்தது 1,B 2,A அப்படி ஒரு ரிலேஷன் எழுதலாம். நீ ட்ரை பண்ணிப்பார். இதே ஃபங்க்ஷனை நீ எழுதி ஒவ்வொன்றும் தனித்தனி, ஃபஸ்ட்டு 1 இதை 1 2 3 4 அப்படி தனியாக எழுது. இதை வச்சுட்டு அடுத்த பாசிபிலிட்டி பாரு, அதுக்கப்புறம் அடுத்த பாசிபிள் பாரு. அது அந்த மாதிரி எத்தனை பாசிபிள் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இது இருக்குது பார்த்து, இதுக்கு எத்தனை 16 பாசிபிள் தான் வரும். ஏன் 15 தான் வரும் சார் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, இன்னொரு அந்த 1 என்ன எக்ஸ்ட்ரா வரும் தெரியுமா? நெல் செட் வரும்.
இதுக்குள்ளே பாசிபிள் 15 தான் வரும். அப்போ 16 எப்படி வருது, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நில் செட் பார்த்தியா, நில் செட் இதோட சப்செட் தானே. அப்போ ரிலேஷன்னா என்னது, சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ நில் செட்டும் சப்செட் ஆஃப் எ செட். இது நம்ம போனதுலேயே படிச்சிருக்கோம், செட்ஸில் படிச்சிருக்கோம். அப்போ அதுவும் இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். சரியா? அப்போ நில் செட் இஸ் ஆல்சோ எ ரிலேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா 16 ரிலேஷன் வரும். அதுவே பார்த்தீங்கன்னா வேறு இதில் வந்துட்டு 3 எடுத்துக்கிற. அப்போ நீ டக்குன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் அந்த ஃபார்முலா 2 power PQ அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ வந்து இதில் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோ, N of A 3ன்னு வச்சுக்கோ, N of B வந்து 3ன்னு வச்சுக்கோ. அப்போ என் PQ எவ்வளவு 6 வரும். சரியா? 2 power 6 எவ்வளவு 64. கரெக்டாக? 2 power 6 வந்து 64. அப்போ 64 ரிலேஷன் இருக்குன்னு டக்குன்னு நீ சொல்லிடலாம். அதாவது N of A வந்து 3, N of Bயும் 3. சரியா? அப்போ என்ன வரும், PQ எவ்வளவு, PQ 9. கரெக்டு தானே, சாரி 9, ஆமாம்ல 9 தானே, இது 2, ஆமாம் 9. அப்போ 2 power 9, 2 power 9 வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு சம் வரும். அதுதான் அதோட ரிலேஷனாக இருக்கும். சரியா? அதுதான் வந்து பாசிபிள் ரிலேஷனாக இருக்கும். இதுதான் வந்து அதோட ப்ரூஃபு, அதோட ஃபார்முலாவும் கூட. சரியா? ஓகே. அடுத்தது ஃபங்க்ஷன். சரியா? அடுத்தது அது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் அடுத்த லெக்சரில் பார்த்துடலாம். இந்த லெக்சரில் வந்து ஃபங்க்ஷனோட நம்ம முடிச்சிடலாம். ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது, ஏன்னா ரிலேஷனை படிச்சுட்டு ஃபங்க்ஷன் படிக்காமல் போகக்கூடாது. சரியா? சரியா, ஓகே. ஃபங்க்ஷன், ஏ ரிலேஷன் எஃப் ஃப்ரம் அ செட் A to B is said to be a function if every element of a set A has one image in set B. புரியல? ஓகே, ஃபைன். சரி, இப்போ பாரு, ஒரு ரிலேஷன் இருக்காமா. சரியா? அதை ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்லணும். ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை ஃபங்க்ஷன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த ரிலேஷன் வந்துட்டு A to Bக்கு போகுது, அதை தான் எஃப்னு நோட்டேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனாக நம்ம எஃப்னு நோட்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் தான். ஜினாலும் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹெச் ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷனும் இருக்குது. சரியா? நம்ம அதை நோட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ஜென்ரலாக எஃப்னு நோட்டோம், அவ்வளோதான். ஏ ரிலேஷன் எஃப் ஃப்ரம், இந்த ரிலேஷனோட பேர் எஃப் ஃப்ரம் செட் A to B இஸ் சேட் டு பி ஃபங்க்ஷன். அதை ஃபங்க்ஷன் சொல்லணும். இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏல இருக்க எலமெண்ட் எல்லாமே, சரியா, ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் இன் செட் பி, அதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ என்னென்னா ஏல ஒரு, அதாவது நல்லா சொல்லணும்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டை தான் ஃபங்க்ஷன். அதுக்கான டெஸ்ட் தான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. சரியா? எலிப்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷனே கிடையாது. எலிப்ஸ் ஃபங்க்ஷன்னா எலிப்ஸை நீ கிராஃபில் போனால் எலிப்ஸ் தான் ஃபங்க்ஷனே. ஆனால் ஹையர் லெவலில் ஓகே அது ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ சர்க்கிளாக ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக ஃபங்க்ஷனே போட முடியாது. ஏன் ஃபங்க்ஷனாக போட முடியாது, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். சரியா? ஆனால் அதெல்லாம் ஃபெயில் ஆகிடும். சரியா? ஏன்னா சர்க்கிள் மொத்தமாக விழுகும். நீ வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா எக்ஸில் ஒரு இன்புட்டுக்கு 2 இன்புட், 2 இடத்துல, ஏதாவது என்ன ஆகும், மைனஸ்லேயும் அதாகும், ப்ளஸ் ஒய்லேயும் அங்கே மார்க் ஆகும் வெர்டிக்கல் லைனு. புரியுதா? அதே மாதிரி எலிப்ஸ் போடு, எலிப்ஸ் அதே மாதிரி தான். ஓகேவா? அதே பேராபோலா ஃபங்க்ஷன், பேராபோலா ஃபங்க்ஷன், பேராபோலானா உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு தெரியல. பேராபோலானா யூ ஷேப்டு கர்வாக இருக்கும். பேராபோலா ஃபங்க்ஷனாக பேராபோலா ஃபங்க்ஷன் எக்ஸோட ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே அவுட்புட் தான் இருக்கும். இந்த பக்கம் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒன்று பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், அவ்வளோதான். ஆனால் இது ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் இருக்கும். அது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வரப்போ நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அது பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போ இதுதான். அப்போ வந்துட்டு எ ரிலேஷன் எஃப் ஃப்ரம் அ செட், ஃபங்க்ஷன்னா என்ன, எ ரிலேஷன் எஃப் ஃப்ரம் அ செட் A to a set B is said to be a function. அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் அ செட் A has one and only image in set B. ஒரே ஒரு அதாவது ஒரு இன்புட் இங்கே வந்து 1ன்னு ஒன்று கொடுக்குறேன்னா அது ஏதோ ஒரு இதுக்கு தான் போகணும். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஏபிசி என்ன வேணாலும் இருக்கட்டும். செட் பியில் இருக்கட்டும், இதில் 1 2 3 4 எது வேணாலும் இருக்கட்டும். ஒன்றுக்குன்னா பிக்கு போகணும், இல்லை சி, ஏதோ ஒன்றுக்கு தான் போகணும். அது பிக்கும் போய் சிக்கும் போச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இவ்வளோ தான். இதுதான். அதே மாதிரி அது ஃபங்க்ஷனையும் ரிலேஷனையும் நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒருத்தர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். சரியா? எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன். சரியா? பட் எவ்ரி ரிலேஷன் இஸ் அ நாட் அ ஃபங்க்ஷன். இதையும் நான் இந்த இடத்துல சொல்லணும். ரிலேஷன் வந்து எப்படி இருந்தாலும் அது ஒரு ரிலேஷன் தான். ஒவ்வொரு இது, அதாவது வந்து அங்கே நம்ம பார்த்தோம். சரியா? 2Bக்கும் போச்சு, 2Aக்கும் போச்சு, அந்த மாதிரியெல்லாம் போகலாம். அது ரிலேஷன் இருக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். அதை மீறி 2 அவுட்புட் தான் ஃபங்க்ஷனே கிடையாது. அது ரிலேஷனாக இருந்துக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனான்னு கேட்டால் ஃபங்க்ஷன் இல்லை. அது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். சரியா? அப்போ எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் எ ரிலேஷன் தான். ஆனால் எவ்ரி ரிலேஷன் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்.
இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் ஃபங்க்ஷன் இது மட்டும் தான் இதில் இருக்கும். இதோட முடிஞ்சிரும். ஓகேவா? ஏ வந்து 1, 2, 3 கொடுத்துருக்கு. இந்த ஏரோ டயக்ராம் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் சொல்லியிருக்கேன். பி வந்துட்டு ஏபிசி கொடுத்துருக்கேன். சரியா? கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துக்கோ. ஏ பாரு சாரி 1 பாரு ஒரு இன்புட் ஏக்கு போகுது. 2 பாரு ஏக்கும் போகுது பிக்கும் போகுது. 3 பாரு பிக்கு போகுது. ஓகே. இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டால் கிடையாது. ஏன் ஃபங்க்ஷனாக கிடையாதுன்னா 1 ஏக்கு போகுது. ஓகே. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். 2 ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் ஏக்கு போயிடுச்சு. திரும்பி பாரு ஒரு இன்புட் 2 தான் பிக்கும் போகுது பாரு. 3 பிக்கு போகுது. ஓகே. 2 பாரு 2னால இது ஃபெயிலியர். ஃபங்க்ஷன் ரிலேஷன். ஆனால் இது ரிலேஷன் தான். கண்டிப்பாக இது ஒரு ரிலேஷன். ஆனால் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இது ஃபங்க்ஷனாக இருந்தால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to 1 1 to எந்த ஃபங்க்ஷன் அதெல்லாமே இதுதான் ஹையர் செகண்டரி அந்த மாதிரி தான் வரும். 1 to 1 அதெல்லாம் இப்போ வேண்டாம் சொல்கிறேன். இது ஃபங்க்ஷனே கிடையாது. இது வந்து ரிலேஷன் ஆனால் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன்னா பாரு இது ஒரு ஃபங்க்ஷன். எப்படின்னா 1க்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் ஏக்கு போகுது. 2க்கு ஒரு இன்புட் கொடுக்குறேன் அது ஏக்கு போகுது. ஏன்னா ரெண்டுமே 1க்கு போகுதுன்னா அது போகலாம். 2க்கு கொடுக்குறேன் அது ஏக்கு போகுது. 1க்கு நான் கொடுக்குறேன் அது ஏக்கு போகுது. 1க்கு கொடுத்தது ஏக்கும் போய் 1 பிக்கும் போச்சா? கிடையாது. இப்போ டொமைனில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். சரியா? அது ஏன் பார்க்குறோங்கிறது நான் ஃபர்தராக சொல்லி இப்போவே சொன்னால் எல்லாம் குழம்பிடும். அதை நான் ஃபர்தராக சொல்லித்தரேன். ஆனால் 1க்கு கொடுக்குறோம் அது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். 2க்கு கொடுக்குறோம் அது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். 3க்கு கொடுக்குறோம் ஒரு இன்புட்டுக்கு அவுட்புட். ஓகேவா? 1 ஏக்கு போகுது, 2 ஏக்கு போகுது, 3 பிக்கு போகுது. ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். சரி, இதுக்கான டைப்ஸ் ஆஃப் 1 to 1 on to இன்டூ ஃபங்க்ஷன். சரியா? அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம ஃபர்தராக நம்ம பார்ப்போம். சரியா? அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு இதோட ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ தான். சரியா? இவ்வளோதான். இந்த லெக்சர் போதும். ஆனால் இன்னும் நல்லா வந்து இந்த ஃபங்க்ஷன் இது நல்லா இந்த கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது ப்ராப்ளம் பேஸ்டாக தான் வரும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் அது ப்ராப்ளம் பேஸ்டில் தான் வரும். அதில் அது முடிச்சதுன்னா ஃபங்க்ஷன் இந்த ரிலேஷன் சின்ன லெசன் அதுதான். அடுத்து முடிச்சோன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம போயிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்யூ. பாய்.